அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். விநாயகப் பெருமானின் வித்தியாசமான வடிவங்களில் உடனே வரங்களை அள்ளித்தரும் சிறந்த வரப்பிரசாதியான உத்திஷ்ட கணபதியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உன்னதம் அருளும் உத்திஷ்ட கணபதி. கணபதியின் வடிவங்களிலேயே மிக அதிக அளவில் இன்று வரை வழிபடப்படுவதும் கடுமையான விதிமுறைகளை கொண்ட தனி பூஜை முறையை உடையதுமான வடிவம் இதுதான். கேட்ட உடனேயே வரங்களை அள்ளித்தரும் சிறந்த வரப்பிரசாதி உத்திஷ்ட கணபதி. வலக்கையில் ஜபமாலை, இடக்கையில் வீணை, பின் வலக்கையில் நீலோத்பவ மலர், பின் இடக்கையில் நெற்கதிர், துதிக்கையில் வெண்முத்துக்களை கொண்ட மாதுளம் பழம் ஆகியவற்றை ஏந்தியபடி நீல நிறத்தில் காட்சியளிப்பவர் உத்திஷ்ட கணபதி. உத்திஷ்டம் என்ற சொல்லுக்கு உயர்ந்த தேஜஸ், சித்தாகிய வித்து, வீரியம் என்று பொருள். இவ்வுலகின் தோற்றமும் ஒடுக்கமும் தானே என்பதை உணர்ந்த கணபதி இந்த தோற்றத்தில் எழுந்தருளி உள்ளார். தியான ஸ்லோகம். நீலாப்ஜம் தாடிமி வீணா சாலி குஞ்சாக்ஷ சூத்ரகம் தத துத்திஷ்ட நாமாஸ்யம் கணேச பாதுமேசக. நீலாப்ஜம் தாடிமி வீணா சாலி குஞ்சாக்ஷ சூத்ரகம் தத துத்திஷ்ட நாமாஸ்யம் கணேச பாதுமேசக. நீலாப்ஜம் கருநெய்தல் மலர் எனும் நீலோத்பல மலர். தாடிமி வெண்முத்துக்களை கொண்ட மாதுளங்கனி. வீணா வீணை. சாலி குஞ்ச சம்பா நெற்கதிர். அக்ஷசூத்திர ருத்ராட்சமணி ஜபமாலை இவற்றை தததத் துதிக்கையுடன் கூடிய ஐங்கரங்களில் தாங்கியவரும் ஏசக இந்த உத்திஷ்ட நாமாயம் உத்திஷ்டர் எனும் பெயருடையவரான கணேச கணபதியானவர் பாது என்னை எப்பொழுதும் காக்கட்டும். உத்திஷ்ட கணபதி தமது கைகளில் நீலோத்பல மலர், நெற்கதிர், வீணை, ஜபமாலை, மாதுளம் பழம் இவைகளை ஏந்தி இருப்பதன் பொருள். கருநெய்தல் என்ற நீலோத்பல மலர் உலகத்திலும் அரிய மலர். அம்பிகை ஏந்தியுள்ள மலர். இறைவனின் ஐந்தொழில்களில் இது படைத்தலை குறிப்பது. நெற்கதிர் வளமையை குறிக்கும். உணவளித்து காத்தலை காட்டுகிறது. வீணை மனதை ஒருமுகப்படுத்துவதாக இது ஒடுக்குதலின் அடையாளம். ஜபமாலை தானே இறைவன் என்பதை உணர்த்துகிறது, மறைத்தலின் அடையாளம். மாதுளம் பழம் மருத்துவ குணம் மிகுந்தது. பிறவி பிணியை போக்க வல்ல இறைவன் கணபதி என்பதை உணர்த்துகிறது. நாம் இன்று சங்கடஹர சதுர்த்தியானதால் உத்திஷ்ட கணபதியை மனதார நினைத்து இந்த தியான ஸ்லோகத்தை கூறி அதன் பொருளையும் உணர்ந்து இந்த ஸ்லோகத்தை கூறி அவரை வழிபட்டால் நமக்கு மக்கட்பேறு, காரிய சித்தி, எதிரிகள் நாசம், விரும்பிய இன்பங்களை அடைதல் உள்ளிட்ட அனைத்து பலன்களும் கிடைக்கும். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.